ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழி பணியாரம் வித் வெங்காய சட்னி. தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், துருவிய கேரட், கொத்தமல்லி, புதினா, தாளிப்பதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு மாவு. தாளிப்பதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடு வந்த பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்த பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வறுத்து துருவிய கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின புதினா, கொத்தமல்லியை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளித்து வச்ச கலவையை தோசை மாவில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவை கலக்கி வச்சுக்கோங்க. மாவு அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழி பணியாரம் சேர்த்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணுறப்பவே குழி பணியார கல் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. குழி பணியார கல் சூடு பண்ண உடனே எல்லா குழிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு குழிலையும் ஊற்றிடுங்க. மாவு ஊற்றும் போது குழியோட முக்கால் பாகம் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழி பணியாரம் வேகும் போது நல்லா உப்பி வரும், நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைன்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. ஒரு பக்கம் குழி பணியாரம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழி பணியாரம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம குழி பணியாரத்துக்கு அட்டகாசமான சைட் டிஷ் இன்ஸ்டன்ட் வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, 3 பூண்டு, புளி. செய்முறை: நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜாரில் சேர்த்து டக்குன்னு அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தாளிக்க தேவையில்லை, அப்படியே தொட்டு சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம குழி பணியாரமும் இன்ஸ்டன்ட் வெங்காய சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு போங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டிலிஷியஸ் டிலைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.